சவேஷன் அண்ணா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் மெல்பர்ன். சோ மெல்பர்ன் கிரவுட் நேற்று சிட்னிலயும் பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. சிட்னியை விட மெல்பர்ன் கிரவுட் பெட்டர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கும் கொஞ்சம் காட்டினீங்கடா நல்லா இருக்கும். அது இப்ப என்னண்டா எல்லாருமே வெயிலுக்குள்ள வந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க அவங்களை அறிமுகப்படுத்துறதை விடுத்து நேரடியா பாடலுக்குள்ள போனோம். சபேசன் அண்ட் சுசாந்திகா, சொல்லுங்க மெல்பர்னுக்கு வந்ததும் எப்படி ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் போன வருஷம் நான் அந்த சைடுல உட்கார்ந்து இருந்தேன். ஓகே. அண்ட் இந்த வருஷம் இன்னைக்கு நான் உங்களுக்கு பாடிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஃபீல் பிளெஸ்ட். யூனோ இவங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரெண்டு பேருமே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் உங்களோட சப்போர்ட்னால தான். அண்ட் இட்ஸ் அ பிளெஸிங் டு கம் பேக் டு மை ஹோம்லேண்ட் அண்ட் டு பி பெர்ஃபார்மிங் ஃபார் யூ கைஸ். இட்ஸ் such an honor, such an honor. அம்மா நன்றி. அடுத்து சபேசன், சொல்லுங்க ஆஸ்திரேலியால அது மெல்பர்னுக்கு வந்தோடனே எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்? வந்து என்ன சொல்றது, நம்ம மக்களை பார்க்கணும்னா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி எனக்கு. இவர்களை பற்றி சொல்லுங்க. அதாவது நார்மலாகவே இது எனக்கு நான் ஸ்ரீலங்கன் தானே. ஆமாம், எனக்கு வீசா ப்ரோசஸ் கொஞ்சம் தெரிந்தானே அப்படி கிடைக்க இருந்தது. பட் எல்லாரும் சப்போர்ட்னால தான் இந்த இடத்துக்கு வந்தது. காரணமே நம்மளுடைய இலங்கையை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறதுல நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. அருமை. அதே வேளையில் சுசாந்திகா சிறு வயதிலிருந்து இசை மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இசையை முறைப்படி கற்று இன்று பெரும் திரையில் சீற்றவளுடைய வெற்றியாளர்களில் ஒருவராக